ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்றதுக்காக ப்ரோ இது. வீக்லி 5 ட்ரேஸ் ஓகே கிடைக்கும் ஓகே ப்ரோ. ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா லண்டன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? ஒரு நிமிஷம் ப்ரோ. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? ப்ரோ ஒன்றும் தெரியல ப்ரோ ஸ்க்ரீனு. தெரியுது ப்ரோ, விசிபிள் தெரியுது. தெரியுதா? ஓகே. தெரியுதுல ப்ரோ? தெரியுது. ஓகே ப்ரோ, தெரியுது. தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும். ஏபிசி செட்டப்னு சொல்லுவோம் அது பேரு. ஓகே ப்ரோ. ஓகேவா? இது வந்து ஜிபிபி ஜேபிஒய்ல மட்டும்தான் ப்ரோ ஒர்க் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இருங்க. லண்டன் டைமிங்ல தான் ஒர்க் ஆகும். ப்ரோ நீங்க இந்த இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. இந்த இண்டிகேட்டர் நேம் வந்து ஐசிடி கில் ஜோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நேம் காமிக்கிறேன். இந்த நேம் தான் ப்ரோ, பாத்துங்க. போட்டோ எடுக்கணும் எடுத்துங்க ப்ரோ. செட்டிங்ஸ்லாம் என்ன ப்ரோ? நான் அப்படியே காட்டுங்க ப்ரோ செட்டிங்ஸ்லாம். செட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, இதுல இருக்கிற செட்டிங்ஸ் தான் ப்ரோ. ஐசிடி கில் ஜோனு இதை மட்டும் பாத்துங்க. ஓகே ப்ரோ. செட்டிங்ஸ்லாம் அப்படியே தான் வச்சுங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஏசியா லண்டன் நியூயார்க் மூணுமே வந்துடும் ப்ரோ. இதில் நம்ம எடுக்க போகிற ட்ரேட் பார்த்தீங்கன்னா லண்டனில் மட்டும்தான். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லண்டன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இப்படி போவான் ப்ரோ. இங்கே பார்த்துங்க, இது வந்து ஒரு புல்லிஸ் கொடுக்குறான்னு வச்சுங்க. பைக்கு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு தெரியுதுல்ல ப்ரோ ஸ்க்ரீனு? தெரியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. இந்த மாதிரி வந்துடுவான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை தான் ஏன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த லோலேருந்து, அதாவது லண்டனுக்கு அப்புறம் கொடுக்குற மூவ். இந்த லோலேருந்து ஹை வந்து ஃபிப் வரையணும் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. வரைஞ்சதுக்கு அப்புறம் 0.78 இருக்குல்ல, கம்பல்சரி இங்கே வரணும். ஓகே ஓகே. இந்த 0.61 0.5 இதெல்லாம் வந்தால் ஒர்க் ஆகாது. 0.78 வந்ததுக்கு அப்புறம் வந்ததுலேருந்து ஒரு மூவ் கொடுத்து இதை வந்து க்ளோஸ் வைப்பான். புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. இது வந்து ஏ, இது வந்து பி ப்ரோ. க்ளோஸ் வச்சாதான் பி, இல்லைன்னா அந்த செட்டப் கிடையாது. ப்ரோ இது மறுபடியும் சொல்லுங்க. ஏ பி எதை சொன்னீங்க? அதான் ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த பாருங்க, இப்போ நான் எக்ஸாம்பிள் லேட்டாக காமிக்கிறேன். இப்போ இது சொன்னாதான் உங்களுக்கு புரியும், அதனால தான். இப்போ வந்து லண்டன் ஓப்பன் ஆயிட்டான். ஓகே. லண்டன் ஓப்பன் ஆனோன்னு ஒரு பை மூவ் கொடுக்குறான். ஓகேங்களா? ஓப்பன் ஆனோன்னா ஒரு பை மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு வந்து 0.78 வரையும் வரணும். இப்போ நீங்க அதுல இருந்து லோல இருந்து ஹை வரையும் வரைஞ்சிட்டே போறீங்க, ஃபிப் எடுத்து வரைஞ்சிட்டே போறீங்க. எப்ப ரீடெஸ்ட் வந்து இந்த 0.7 கொடுக்குறானோ அதுதான் ஏ. அந்த ஏ எப்ப கன்ஃபார்ம் ஆகும்னா 0.7 கொடுத்துட்டு நேரா அந்த மேல உள்ள ஹை இருக்குல்ல, அந்த ஹையை வந்து க்ளோஸ் வைப்பேன். இந்த ஹையை, ஓகே ப்ரோ. இந்த ஹையை க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இதுதான் வந்து பி வரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதை தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இந்த ஃபிப் எடுத்து மறுபடியும் இந்த ஏல இருந்து பிக்கு வரைகிறீங்க. ஓகே. ஓகேவா? இதுதான் கோல்டன் சோன் ப்ரோ. இந்த கோல்டன் சோனை ஒரு நிமிஷம், இதுதான் கோல்டன் சோன். இந்த 5க்கும் 618க்கும் நடுவில் இருக்கிற கோல்டன் சோன். புரியுதா ப்ரோ? இப்ப ஓகே ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபிப் வரைகிறீங்க. புரியுது. வரைஞ்சவொடனே 7-8 தொட்டுட்டு மேலே போறப்ப மேலே பிரேக் ஆயிட்டுனா அது ஏன்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. மேலே போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே வரான்ல, மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வரதை வந்து பின்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓகே இந்த சிக்கு வரணும். இதுதான் சி.
இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். இது வரையும் புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ. ஓகேவா? இது அது என்ட்ரி வைக்கிறதுல ஓகே. இத அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். லண்டன் ஓப்பன் ஆனோடனே லண்டன் வந்து 12:30க்கு ஓப்பன் ஆகுவான் ஹில் ஜோனு. ஓகே ஓப்பன் ஆனதுலேருந்து நீங்க வரைஞ்சிட்டு ஒரு புல்லிஸ் போறான்னு வச்சுங்க. புல்லிஸ் போயிட்டா அதுல வந்து நீங்க ஃபிப் வரைஞ்சிக்கிட்டே போறீங்க. எப்போ ரீடெஸ்ட் ஆகுறானோ அந்த ரீடெஸ்ட் வந்து 0.78 இருக்கணும். அந்த ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டானா அது வந்து பிஆ இது பண்றீங்க, மார்க் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சி தான் நம்மளோட என்ட்ரி. அதாவது இது எப்படின்னா ஃபேக் மூவ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதாவது ஃபேக்கா ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஃபேக்கா வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே இதுல வந்து ஃபில்டர் ஆயிரும் இந்த சி வரையும் பாக்குறப்ப. அப்ப அந்த சி வந்து ரியல் மூவா இருக்கும் உங்களுக்கு. புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ புரியுது. இப்போ என்னன்னா இந்த இடத்துல எப்படி பாக்குன்னா சின்ன ஒரு என்கல்ஃப், அதாவது ஒரு என்கல்ஃப் கொடுத்துட்டாலே நம்ம இந்த இடத்துல பை போயிடலாம். பை போயிட்டு ஓகே ப்ரோ. நீங்க டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இருங்க சொல்றேன். பை போயிட்டீங்களா? இப்போ டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபிப்லே கண்டினியூ ஃபிப்னு ஒன்று இருக்கு. இந்த நான் கிளிக் பண்றேன் பாத்தீங்களா, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஏல இருந்து மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இழுத்து அப்படியே கிளிக் பண்ணி பில கிளிக் பண்ணி திரும்ப வந்து சிக்கு வச்சீங்கன்னா அந்த 1.68 இருக்குல்ல, அதுதான் டார்கெட். ஆமா ப்ரோ. அதுதான் டார்கெட். இங்க வந்து 1.4 வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இங்க வந்து 1.4 நான் வைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டா போதும். 1:3 தாராளமா கிடைச்சிரும். டெய்லி ஒரு ட்ரேட் கிடைச்சிரும். சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்க மிஸ் ஆயிரும், அவ்வளவுதான். எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபண்டட் கொண்டு பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து 0.10 வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல வந்து 250 கிடைக்கும் ஒரு நாளைக்கு 5K அக்கௌண்ட்ல. ஓகே ப்ரோ. அப்போ வந்து நீங்க 4 ட்ரேட் பண்றீங்க, ஒரு எஸ்எல் அடிச்சிச்சுன்னா பாக்கி 3 ட்ரேட்லயே நீங்க பாஸ் ஆயிருவீங்க ஒரே இதுல. இப்போ நீங்க இந்த வாரம் ஃபுல்லா நடந்த எக்ஸ்பிளைன் இதே மாதிரி தான் செல்லுக்கும் இதே செட்டப் தான். ஆனா அது செல் எப்படி வருவான்னா இப்படி வருவான். வரேன். இது வந்துட்டு 78 வந்துட்டு கீழே வந்து பிரேக் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல வருவான். இதுதான் செல்லுக்கு பாத்தீங்கன்னா இது ஏவா இருப்பான். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. இது வந்து பி. இது சி. அப்போ வந்து செல் செட்டப் எங்க எடுப்பீங்க? சில எடுப்பீங்க. எஸ்எல்ல வந்து 0.78ல வச்சிடணும். அவ்வளவுதான். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு பாக்குறேன் பாருங்க. இப்போ இதுல பாருங்க லண்டன் ஓப்பன் ஆயிருக்கானா இன்னைக்கு? லண்டன் ஓப்பன் ஆயிருக்கானா ப்ரோ? இது இன்னைக்கு உள்ள லண்டன். ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஒரு நிமிஷம். இது வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆன லண்டன் ப்ரோ. இப்போ லண்டன் ஓப்பன் ஆனா என்ன போயிருக்கான்? பை போயிருக்கான். கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. பை போயிருக்கான். இப்போ நமக்கு இது வந்து 78 வரணுமா? 78 வந்திருக்கானா? ஆனா ப்ராப்பரா வரல. கரெக்டா ப்ரோ? 80 வரையும் போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது பார்க்கணும். இருங்க வரேன். அடுத்தது 78 போயிருக்கான். ஃபிப் வரைஞ்சே பார்க்கலாம். இருங்க, ஃபிப் வரைஞ்சு பாக்குறீங்க. போயிருக்கானா ப்ரோ? 78 நேற்று போயிருக்கான். இப்போ என்ன பண்றீங்க? அந்த 78 வந்து ஏவா போடுவீங்களா? ஏவா இது 78 ஏ கிடைச்சிட்டான். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. பி வந்து மேல க்ளோஸ் ஆனோன்னா பி கிடைச்சிருவானா? பி கிடைச்சிட்டான். இங்க பி கிடைச்சிருக்கானா? ஓகே. அப்ப சி எங்க கிடைக்கணும்? ஃபிப் வந்து ஏக்கும் பிக்கும் வரைகிறீங்களா? வரைஞ்சேன்னா உங்களுக்கு 68 நான் சொன்னா கோல்டன் சொன்ன 68ல அங்க என்கல்ஃப் கொடுத்துருக்கானா?
ஆமா அந்த என்கல்ஃப்ல பை எடுப்பீங்களா? ஆமா இன்னைக்கு கிடைச்சிருக்கான், இன்னைக்கே உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கான், சக்சஸ். இங்க பாருங்க, பை எடுத்துட்டீங்க, எஸ்எல் தூக்கி 680 வச்சுட்டீங்க, 78 வச்சுட்டீங்க, டிபி அடிச்சிட்டானா, 1:3 போயிருக்கானா ப்ரோ? போயிருக்கான் ப்ரோ. இதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா போதும் ப்ரோ. 1:3 டெய்லி பிடிக்கலாம். இன்னைக்கே ப்ராஃபிட் அடிச்சிருக்கான் பாருங்க. ஓகே. நேத்து ப்ரோ, நேத்து அப்படியே நேத்து பாருங்க. நேத்து வராங்க, நேத்து வாங்க ப்ரோ. இதுல என்ட்ரி வந்து மிஸ் ஆகும். அன்னைக்கு மிஸ் ஆனிச்சுன்னா என்ட்ரி கிடைக்காது உங்களுக்கு. ஆனா ப்ராப்பரா வந்துச்சுன்னா ப்ராப்பரா கிடைக்கும், அவ்வளவுதான். நேத்து பாருங்க, நேத்து வந்து 78க்கே வரல, பை போயிருக்கான். நம்ம அப்படியே வரைகிறோம், வரைஞ்சப்ப 78க்கு வரல, 50லே போயிட்டான் மேல. ஸோ வந்து நேத்து என்ட்ரி கிடைக்கல. இருங்க, அடுத்த நாள் பாருங்க. இங்க பாருங்க, செல்லுக்கு இங்க இருந்து செல் வந்திருக்கானா? ஆமா ஆமா செல் வந்திருக்கான், கரெக்டா டச் பண்ணியிருக்கான், பார்டர்ல டச் பண்ணியிருக்கான். ஆமா அப்ப அது என்ன பண்ணுவோம், ஏன்னு வைப்போம். ஆமா இருங்க வரேன். இது ஏ, பி இங்க வைப்போமா, கீழே இது பி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவோம், ஏக்கும் பிக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிப் வரைகிறோம். ஏவுக்கும் பிக்கும் செல்லுக்கு ஃபிப் வரைகிறோம். என்கல்ஃப் எங்க கொடுத்துருக்கான்? என்கல்ஃப் இங்க தானே கொடுத்துருக்கான், செல்லுக்கு இங்க கொடுத்துருக்கானா ப்ரோ? செல்லுக்கு என்கல்ஃப் வித் எம்எஸ்எஸ் ஓட. அப்ப இந்த எம்எஸ்எஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, இருங்க வரேன், இந்த 1:3 இங்க பாருங்க, இந்த எம்எஸ்எஸ்ல நம்ம வந்து ஸ்டார்ட் போறோம். இருங்க வரேன், போட்டோம்னா இங்க என்ட்ரி எடுப்போம். கரெக்டா இந்த 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 வீக்கு முடியறதுல க்ளோசிங் என்ட்ரில எடுப்போம். எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், எஸ்எல் தூக்கி மேல வைப்போம். கரெக்டா ப்ரோ? ஆமா ஆமா ஓகே. 1:3 போயிருக்கானா? ஆமா. இப்ப இந்த வீக்ல 2 ட்ரேட் தான் கிடைச்சிருக்கான், 2 ட்ரேடுமே சக்சஸ் நமக்கு. இப்ப இதே போதும் நமக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றதுக்கு. இது வந்து ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா போதும், சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ. வேற எதாவது டவுட் இருக்கா ப்ரோ? வேற டேஸ்ல வேணா போறேன், இருங்க பாருங்க. எஸ்எல் கொஞ்சம் கம்மியாகும், ஆனா ப்ராப்பரா பண்ணணும். லண்டனை மட்டும் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, லண்டன்ல செல் வந்திருக்கான் பாருங்க, செல் வந்திருக்கானா? 78 வந்திருக்கானா? 78 வந்திருக்கானா? ஆனா என்ன ஆச்சு, இதுல ஏ கிடைச்சிட்டான், பி கிடைச்சிட்டான், ஆனா சி கிடைக்கல. சி கிடைக்கல, சி கிடைக்கல, அதனால ட்ரேட் இல்ல உங்களுக்கு. வந்து இதுல வந்து ட்ரேட் வந்து ஃபில்டர் ஆகும். சி கிடைக்கல, ஆனா சி கிடைக்கவே இல்லைல்ல சுத்தமா, அப்படி கீழே தான் போயிருக்கான். ஆனா நம்ம இதை ப்ராப்பரா எடுக்க முடியாது. அதாவது இதுல வந்து ஃபில்டர் ஆகும், எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். அதாவது எவ்வளவு எஸ்எல் உங்களுக்கு வேஸ்டா போதோ அந்த எஸ்எல் ஃபில்டர் ஆகும். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த லண்டனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இது வந்து என்னோட பர்சனல் செட்டப் ப்ரோ. இது வந்து நான் ரொம்ப வருஷம் பண்ணிருக்கேன். இது வரையும் 200 ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதுல 185 சக்சஸ் ஆயிடும். ஆனா வீக்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ட்ரேட் 4 ட்ரேட் தான் கிடைக்கும். ப்ராப்பரான இருக்கும், அதாவது ப்ரொஃபஷனலா இருக்கும், லோக்கலா இருக்காது. ஆமா, புரியல. டைம் ப்ரோ 12:30 ல இருந்து 2:30. இந்த பாருங்க, கரெக்டா பாருங்க டைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 11. சாரி ப்ரோ, இப்போ 11:30. இப்போ வந்து கில்சன் வந்து 11:30, 12:30 கிடையாது. 11:30ல இருந்து 14:25, அதாவது 2:25. அதாவது இந்த ஆமா, அதாவது இந்த லண்டனுக்குள்ள உங்களுக்கு செட்டப் ரெடி ஆயிரணும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணீங்க. நீங்க ஜேபிபி யூஎஸ்டி தானே ப்ரோ சொன்னீங்க? இப்ப ஜிபிபி இல்ல ஜிபிபி ஜேபிஒய் ப்ரோ. நம்ம யூஎஸ்டில எடுக்க மாட்டோம், ஜேபிஓல தான் ஒர்க் ஆகுமா? ஆமா, ஜேபிபி யூஎஸ்ல ஒர்க் ஆகாது. நம்ம யூஎஸ்டி பேரு, அதாவது நீங்க ஈரோ யூஎஸ்டியா இருக்கட்டும், ஜிபிபி ஜேபிஓயா இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்டாப் கண்டு பயங்கரமா நடக்கும் லண்டன்ல. அதுல நீங்க ட்ரேட் எடுக்கணும்னா நியூயார்க்ல தான் எடுக்கணும். சரி ப்ரோ. நான் இப்போ லேட்டா தான் ப்ரோ வந்தேன். நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். நான் நீங்க ஒரு எவ்ரி ஒன்னு போடுவீங்கன்னு நினைச்சேன். போட்டேன் ப்ரோ, 2 மாடி போட்டேன் ப்ரோ.
அது 8:30க்கு வருவீங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் வந்துட்டீங்கன்னு போட்ட மாதிரி இல்ல. அதனால எனக்கு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இருங்க ப்ரோ சொல்றோம். சொல்லுங்க. இப்ப இந்த வீக்ல வந்து 2 ட்ரேடு கிடைச்சிருக்கு ப்ரோ நமக்கு. ரெண்டு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ XUSD-ல ஸ்ட்ரக்சரை சரியா ரெஸ்ட் பண்ற செஷன் எந்த செஷன் ப்ரோ இருக்கீங்க? புரியல. ஸ்ட்ரக்சரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி செஷன் கோல்டுல வந்து ஏசியால பண்ணுவான் ப்ரோ நல்லா. சரி ப்ரோ. நியூயார்க்லயும் பண்ணுவான், ஆனா கண்டினியூஷன் இந்த மாதிரி ஆகும், கண்டினியூஷன் ஆகும், ரிவர்சல் ஆகும், அந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த செட்டப் சொல்லிடுறேன் ப்ரோ, ஏன்னா ப்ரோ இது இதாயிடும் ப்ரோ. இப்ப பாருங்க சரி ப்ரோ, இந்த செல்லு கொடுத்துருக்கான ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த புதுசா வந்தது யாரு ப்ரோ நேம்? இல்ல இந்த ஸ்ட்ரிங் எப்படி ப்ரோ செலக்ட் பண்றோம்? அதுதான் அதுதான் எனக்கு இப்ப நீங்க தானே வந்தது. ஆமா ஆமா நல்லா. நேம் ப்ரோ சரவணன். ஓகே, நீங்க தானே ப்ரோ. மத்தியானம் பேசிட்டு அதுக்கப்புறம் 8:30 வரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா ப்ரோ? அதுக்குதான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 8:30 சொல்லவும் நான் வெயிட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, இந்த செட்டப்லாம் அப்படியே இருக்கட்டும். இருங்க ப்ரோ, இந்த மாடல் பண்ணிட்டு பாருங்க. இதுல வரைஞ்சிச்சு. இந்த வீக் 2 ட்ரேடு கொடுத்துருக்கான் ப்ரோ, ரெண்டுமே டிபி தான். 1:3 போயிருக்கான். இந்த பாருங்க ப்ரோ, இதுதான் ப்ரோ நம்மளோட ஏபிசி. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப லண்டன் ஓப்பன் ஆகிறான ப்ரோ, இது லண்டன் ஓப்பனிங் டைம். ஓப்பன் ஆனோன்னா பை போறான். பை போயிட்டானா, பை போனதுக்கு அப்புறம் அவன் வந்து 78க்கு வந்து ரீடெஸ்ட் வரணும். இப்ப நீங்க பை போனதுல இருந்து நீங்க வரைஞ்சிக்கிட்டே வரீங்க. இப்ப பை இவ்வளவு தூரம் போயிருக்கான், அப்புறம் கொஞ்சம் மேல போயிருக்கான், இப்ப நேரா மேல போயிட்டான், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கீழே வர்றான். கீழே வந்தோடனே இந்த 786 இருக்குல்ல, இங்க வந்துட்டு திரும்பினாதான் அது ஏ. ஓகேவா ப்ரோ? இது நியூயார்க்ல மட்டும் நடக்கும். ஏ கிடைச்சிட்டானா, ஏ கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த இதை வந்து பிஓஸ் கொடுத்தாதான் இது வந்து பி. இந்த இடத்துல பிஓஸ் கொடுத்தாதான் இது பி. ஓகேவா ப்ரோ? இந்த பில இருந்து வரைஞ்சிட்டே வரீங்க. இந்த ஏவுக்கும் பிக்கும் ஒரு ஃபிப் எடுக்கிறீங்க. இந்த ஏக்கும் பிக்கும் ஃபிப் எடுக்கும் போது அந்த ஃபிப் வந்து 0.5ல இருந்து 618க்குள்ள வருவான். வந்துட்டு அந்த இடத்துல இருந்து என்கல்ஃப் கொடுத்துட்டானா அந்த என்கல்ஃப்ல என்ட்ரி எடுத்துடலாம் நீங்க. தப்பா நினைச்சுக்கேன். என்கல்ஃப்னா என்ன? கேண்டிலா? என்கல்ஃப்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல ஒரு செல் கேண்டில் இருக்குல்ல, ஆமா. இந்த செல் கேண்டில் வந்து பை கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்கான்ல, ஆமா, அதுதான் என்கல்ஃப். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோமா, இது வந்து செல் வந்துகிட்டே இருக்கான். செல் வந்துட்டே இருக்கானா, செல் வந்துட்டே இருக்கும்போது இந்த ரெட் கேண்டில வந்து பை கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கானா, அது என்கல்ஃப். புரியுதா ப்ரோ? இப்ப இந்த இடத்துல புரியுது இல்ல ப்ரோ? ஆமா ஆமா. இப்போ இது வந்து இது கிளியரா ப்ரோ? இந்த ஏபிசிங்கிறது அது கிளியர் ப்ரோ, கிளியர். இப்போ நம்ம இதுல லைவ்ல பாத்திரலாம். லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து லண்டன் ஓபன் ஆயிட்டான். கரெக்டா ப்ரோ? ஆமா. ஓபன் ஆனதுல இருந்து மார்க்கெட் பை போயிருக்கான். பை போயிட்டு 78ல ரெஸ்பான்ஸ் பண்ணல, டபுள் டாப் மாதிரி போட்டான், கீழ வந்துட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்கான்? பை போயிருக்கான். கரெக்டா ப்ரோ? ஆமா. இருங்க, கன்ஃபியூஸா இருக்கு. அடுத்து பை போயிருக்கானா ப்ரோ? இப்போ 786 கீழ ஒருவேளை வந்தாலும் அது இது கிடையாது. 786 மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணா, அதாவது 786 கொஞ்சம் கீழ வந்து கூட விக்கு போடலாம், பிரச்சனை இல்ல. ஓகே. இப்ப பாருங்க, கரெக்டா 78 வந்திருக்கானா? ஆமா. ஆனா கொஞ்சம் நீங்க விக் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேல. கரெக்டா இருக்கும். ஓகே. கரெக்டா இருக்கும். 78ல ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கானா? இது வந்து ஏ. ஆமா. லண்டன்ல தான் சொல்றேன், லண்டன்ல மட்டும் மார்க் பண்ணுங்க. ஏ வந்துருச்சா? இப்ப நமக்கு என்ன கிடைக்கணும்? அடுத்து பி கிடைக்கணும். மேல இருக்கிறது இதானே பி. ஆமா. கில் சவுண்ட் வேணா ஆஃப் பண்ணிடுறேன், தெரியாது, சரி இருக்கட்டும். இது வந்து பி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்கும் பிக்கும் ஒரு ஃபிப் எடுக்கணும். ஏக்கும் பிக்கும் ஃபிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல கோல்டன் சோல் வந்துட்டா, 561 அந்த இடத்துல ஒரு என்கல்ஃப் கொடுத்துருக்கானா? இந்த ரெட் வந்து இடத்துல இந்த இடத்துல என்கல்ஃப் கொடுத்துருக்கானா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து 1:3 வச்சீங்கன்னா, அது 1:3 எப்படி வைக்கணும்னா, இந்த கண்டினியூ இது இருக்கு பாருங்க, 10 கண்டினியூஸ் ஃபிப்னு ஒன்று இருக்கும் டூல். அதை நீங்க என்ன பண்ணும்? ஏல வரைஞ்சிட்டு பில கிளிக் பண்ணிட்டு திரும்ப சில வரைஞ்சிங்கன்னா அதுல ஒரு டார்கெட் பாயிண்ட் கொடுப்பான். இதுவரை போக வேண்டியது. ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வந்து 1.4ல ஒரு இது இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. அந்த 1.4 வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஃபிப்ல.
அது ஓகே வரையும் ப்ரோ. டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க குத்து மதிப்பா நீங்க 1:3 வச்சிடலாம். ஓகே. 1.414 தானே ப்ரோ இது? 1.414 ஓகே. அது கரெக்டா இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த 1.210 இருக்குல்ல, ஆமா. இதை தாண்டி தான் நீங்க டார்கெட், அது தாண்டி ஒரு 10 பிப்ஸ் அப்படி இப்படி வச்சிருங்க. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படி வச்சிட்டீங்கன்னா கரெக்டா அடிப்பான். இந்த பாருங்க கரெக்டா விக்கு விட்டு அடிச்சுட்டு இறங்கிட்டான் பாருங்க. சரி ப்ரோ. இது பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கான். ஆனா நம்ம எஸ்எல் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போயிருக்கான் பாருங்க மேல ஆமா. போயிட்டு அந்த ரீஎன்ட்ரி கொடுத்து மறுபடியும் ரீஎன்ட்ரி இது கூட பண்ணிட்டாங்க. கொடுத்துருக்கான். மறுபடியும் ரீஎன்ட்ரிலையும் எடுத்து இங்க அடிச்சிருக்கலாம். பக்காவான ட்ரேடா இருக்கும் அது. இப்ப அதே மாதிரி இந்த பாருங்க இந்த டேட்ல பாருங்க இங்க ஒண்ணும் கொடுக்கல. இத பாருங்க செல்லு கொடுத்துருக்கானா ப்ரோ? ஆமா ப்ரோ. மேல இருந்து கீழ வந்துட்டா 78ல திருப்பி இருக்கானா? நம்ம இதுக்கு ஃபிப் அடிச்சிருக்கோம். ஆனா அவன் மேல போயிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டான். இங்க லிக்விட் இருக்கிறதுனால ஸ்வீப் பண்ணிட்டான். ஆனா நமக்கு தேவை என்கல்ஃப். ஓகே. அந்த என்கல்ஃப் இங்க கொடுத்துருக்கான். இந்த பைய இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே ப்ரோ. அப்ப நம்ம செல்லுக்கு நம்ம இது பண்ண அவ்வளவுதான் ப்ரோ. அது அங்க நீங்க 5.0 இருந்தாலுமே அது கீழே போயிட்டு திரும்ப மேல வந்து எங்க அந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் ஆமா அங்க என்கல்ஃப் கொடுத்தாதான் நம்ம எடுப்போம். அப்பதான் கன்ஃபர்மேஷன். இது மூணு ஃபில்டர் பண்றோம் ப்ரோ. ஒன்னு ஃபேக்கு எஸ்எல் அடிக்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபேக்கா போறது. அது மாதிரி இந்த ஸ்டாப் கண்டு நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் கண்டு நடக்கிறானா அப்ப நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இப்ப இந்த இடத்துல ஒரு எஸ்எல் அடிச்சிருக்கான், பை எடுத்தவங்களோட எஸ்எல் இங்க அடிச்சிருக்கான். அந்த எஸ்எல்ல நம்ம தப்பிப்போம். இது எல்லாத்தையும் தப்பிச்சு நம்ம வர்றதா ப்ரோ இதுல. ஓகே ஓகே ப்ரோ. சரிப்பா நான் நாளைக்கு என்ன இந்த ஒரு 10 நாள் 15 நாள் கூட நான் வாட்ச் பண்றேன். டெய்லியும் கூட எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டெய்லி இந்த செட்டப் வரும். நானும் குரூப்ல போடுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ராப்பரா இருக்கும். ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து கிளியர் பண்றதுக்கு இதோட வேற எதுவுமே தேவை கிடையாது. அழகா கிளியர் பண்ணலாம். ஆனா ஜிபிபி ஜேபிவில மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற எதுலையுமே ஒர்க் ஆகாது. அது ஹீரோ எஸ்டிக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், கோல்டுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். தனித்தனியா இருக்கு. எல்லா பேருக்கும் தனித்தனியா நான் வச்சிருக்கேன். ஒரு 5 செட்டப் வச்சிருக்கேன்னா 5 பேருக்கும் தனித்தனியா வச்சிருக்கேன். வேற நிறைய செட்டப்லாம் இருக்கு. எல்லாமே இது மாதிரி ஷூர் ஷாட்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஏனத்தானே எஸ்எல் அடிக்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த வீக்ல 2 கொடுத்துருக்கா, ரெண்டுமே டிபி. நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க, அழகா டிபி கொடுப்பான். இது நான் எல்லாத்தையும் செக் பண்ணி எதுல ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி டபுள் செக் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி இதுல நான் 200 ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா சொல்லலை. இப்போ நீங்க இதுல என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு தெரியும். அதனால இதை நீங்க ஃபாலோ வராது. அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாத ஆளு இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கு என்ட்ரி கிடையாது இல்ல ப்ரோ? இதுல என்னைக்கு ப்ரோ? இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு லண்டன் இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல. இதுலயும் கிடைக்கலன்னா நமக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. நமக்கு சும்மா போயிட்டு எஸ்எல் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் தான் எடுக்கணும். கிடைச்சா மட்டும் தான் எடுக்கணும். அது ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணணும். கிடைச்சாதான் நீங்க எடுக்கணும். சரி 5 மினிட்ஸ் தானே ப்ரோ? அதே மாதிரி இல்ல பாருங்க இந்த லண்டன்ல பாருங்க செல்லு வந்திருக்கான். சின்னதுதான், அதே ஒர்க் ஆயிருக்கான் பாருங்க. செல்லு கீழே வந்திருக்கான். செல்லு கீழே வந்திருக்கான். அழகா 78 தொட்டிருக்கான். ஏவா அடுத்து பி கிடைச்சிருக்கான். பிரேக் ஆஃப் செஞ்சர்ல பி கிடைச்சிருக்கான். அடுத்து இந்த இடத்துக்கிட்ட அழகா ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு என்கல்ஃப் கொடுத்துருக்கான். கரெக்டா ப்ரோ? இதை எஸ்எல் வச்சீங்கன்னா அழகா போயிருக்கான். சின்ன இதுதான் இது. இதுக்கு அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த லண்டனோட லோ வரையும் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அது சின்ன செக்சரா இருக்கு. சின்னது இல்ல, அதுமே பாருங்க எப்படி இருக்குன்னு. 1:3 கிட்ட இருக்கு. 1:2 கன்ஃபார்மா இருக்கு. 1:2 கன்ஃபார்ம் ப்ரோ. 3 நீங்க ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான். அதாவது 1:3 வச்சீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ. அதுதான். அதுமே பாருங்க ப்ரோ, எஸ்எல் அடிக்கிற மாதிரி தெரியல. அவன் போயிட்டு எத்தனை வாட்டி வந்திருக்கான் பாருங்க. எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எஸ்எல் அடிக்காமலே. இங்க பாருங்க சக்சஸா ப்ரோ. இங்க பாருங்க அடிக்கவே இல்ல. எஸ்எல் அடிக்கவே இல்லை. நம்ம பாயிண்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க நான் போயிட்டான் பாருங்க. நம்ம அடுத்த நாள் வரைக்கும் போயிருக்கோம். அடுத்த நாள் வரையும் போயிருக்கான். இதுல நீங்க உங்களுக்கு எத்தனையோ டைம் இருக்கு நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு. நீங்க நைட்டு ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுல எப்ப வேணா நீங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அதாவது லண்டனை தாண்டிடுச்சுனாலே நம்ம எப்ப க்ளோஸ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஹோல்டு பண்ண பார்க்க கூடாது. ஓகே ப்ரோ. அடுத்து நியூயார்க் 2 ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா 2 அசால்ட்டா அடிக்கும். வேற டவுட் இருக்கா ப்ரோ?
இல்ல ப்ரோ. பேக் டெஸ்ட் பண்றேன். நானுமே வந்து டெய்லியும் லைவ் மார்க்கெட்ல போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பாருங்க. இது வந்து நான் சொன்னேனுங்கிறதுக்காக எடுக்க வேணாம். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. சரி ப்ரோ. பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ரோ வேற எதுவும் செட்டப் இருக்கா ப்ரோ? வேற இருக்கு ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாளா சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ நம்மள்ட்ட. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு டைம் எந்த டைம்ல ஒர்க் ஆகுறது வரையும் நம்மள்ட்ட இருக்கு. கோல்டு எந்த டைம்ல ஒர்க் ஆகும், ஜிபிபி ஜேபிபி ஹீரோயிஸ்ட் எந்த டைம்ல ஒர்க் ஆகும். ஹீரோயிஸ்டுக்கு இதே மாதிரி வேற ஒரு செட்டப்ல இருக்கு. அது பக்காவா போகும். 1:7 வரையும் போவோம். அப்ப அது சொல்ல முடியுமா ப்ரோ இப்ப? நாளைக்கு சொல்றேன் ப்ரோ. ஒரு நாள் சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நாளைக்கு வீக்கெண்டு தானே, பிரச்சனை இல்லை. எப்போ வேணா சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துச்சேன், அதனாலதான் கொஞ்சம் இதாயிருச்சு ப்ரோ. வேற ஒன்றும் கிடையாது. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ வாய்ஸ் கால்? நாளைக்கு எப்போ எல்லாம் ஃப்ரீன்னு போடுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் எப்போ வராங்கன்னு நாளைக்கு இதே டைம் கூட எடுத்துக்கலாம் ப்ரோ. இதே டைம்னா ஓகே தான். அப்ப கூட பண்ணலாம். நாளைக்கு எல்லாத்தையும் கேட்போம் ப்ரோ, கேட்டுட்டு பண்ணுவோம். கேட்கலாம் ப்ரோ. நாளைக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இது போதும் ப்ரோ. இதை வச்சே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோ ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ ஜிபிபி ஜேபிஒய் இந்த பேருக்கு மட்டும் தான் நம்ம ஃபண்டட் அக்கவுண்ட் போட முடியுமா? அப்படி இல்ல. இப்போ ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் எழுதுனா இந்த பேர் அப்படி இல்ல ப்ரோ. நீங்க எல்லா ஃபண்டட் அக்கௌண்டும் யூஸ் இது எல்லா ஃபண்டட் அக்கௌண்ட்லயும் கோல்டுல இருந்து எல்லா பேருமே யூஸ் பண்ணலாம். ஹீரோயிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஜிபிபி யூஎஸ்டி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா பேருமே கோல்டு எல்லாமே சில்வர் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஒரு இப்போ 5K ஒரு அக்கவுண்ட் நான் வச்சிருக்கேன்னா அந்த ஒரு அக்கவுண்ட்லயே எல்லாத்துலயும் பண்ணலாம். கோல்டுலயும் பண்ணா ஒரே நேரத்துல ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. அதுதான் சேஃப். அதாவது நீங்க ரிஸ்க்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க 0.10 எடுத்துட்டு டெய்லி டிரா டவுன் வரையும் வச்சிட்டீங்கன்னா அது பிரச்சனை தான் எல்லா அக்கௌண்ட்லயுமே. கோல்டுல வந்து 0.10 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து 200 USD வந்து அடிக்கலாம் ஒரு நாளைக்கு. இப்ப இந்த வீக் மட்டும் 2 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2 ட்ரேடும் பக்காவா உங்களுக்கு அக்கௌண்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு எஸ்எல் அடிச்சாலும் கவலை இல்லை. அடுத்த ட்ரேட்ல பிடிச்சிக்கலாம். 1:2 பிடிச்சா கூட உங்களுக்கு பக்காவான ப்ராஃபிட் வந்துடும். சிம்பிளா இதை யூஸ் பண்ணலாம். சேஃபான லாட் சைஸ் என்ன ப்ரோ? சேஃப்னா கோல்டுனா 0.5 எடுங்க ப்ரோ. 0.05. இந்த பேருக்கு ப்ரோ இதுக்கு வந்து 0.1 எடுக்கலாம். இல்ல 1 எடுக்கலாம் ப்ரோ. ஒரு லாட் எடுக்கலாம். 0.5 எடுக்கலாம். நான் அதிகமா தான் எடுப்பேன் ப்ரோ. ஏன்னா நீங்க எவ்வளவு ஸ்லோவா எடுக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்லோவா அக்கௌண்ட் வந்து மூவ் ஆகவே ஆகாது உங்களுக்கு ப்ராஃபிட். ரிஸ்க் வந்து ப்ரோ ஒரு என்ட்ரிக்கு வந்து 1/2% அக்கௌண்ட் சைஸ் வந்து 1/2% 1% ரிஸ்க் வச்சா கரெக்டா இருக்கும். ஆமா 1% இப்போ 1:2 வச்சுக்கோங்களேன். 3 என்ட்ரி நமக்கு டிபி அடிச்சாலே பேஸ் கிளியர் ஆயிடும். ஈஸியா கிளியர் பண்ணிட்டு அதுல பே அவுட் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ரோ பண்ணுங்க. 25 அக்கௌண்ட், அப்புறம் 50K, அப்படியே 100K அப்படி போனீங்கன்னா ஒரே அக்கௌண்ட் வச்சு நீங்க இது மாதிரி ப்ராப்பரா போனா பக்காவா எடுக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்ல மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வீக்கெண்ட் ஹோல்டு அண்ட் நியூஸ் ட்ரேடிங் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. கோட் ஃபண்ட்ல நியூஸ் பண்ணலாமா ப்ரோ? மாஸ்டர் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்கிட்ட என்னதான் ப்ரோ யூஸ் பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, கோட் ஃபண்ட் நான் விட்டுட்டேன் ப்ரோ. ரொம்ப மெயில் போட்டு அது எப்படின்னா பாஸ் பண்ணாலும் இது பண்ணி விட்டுறான், ரீசெட் பண்ணி விட்டுறான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. அதனால அப்படியே நான் விட்டுட்டேன். அதை நான் ஃபண்டிங் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபண்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட் கூட போனாலும் ஃபண்டிங் 2 மினிட்ஸ் ட்ரேட் ஹோல்டு சொல்லுவான் சில நேரத்துல. இன்னொன்னு வந்து 80% மார்ஜின் சொல்லி ரிஜெக்ட் பண்றான். அப்புறம் வந்து என்னன்னா இது அதாவது வந்து டிபி வந்து 1 மினிட்டுக்குள்ள, அதாவது எஸ்எல் வந்து 1 மினிட்டுக்குள்ள ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 50% தான் கொடுக்குறான். அது சாஃப்ட் பிரீச் பேர். ஆமா அதுல நிறைய இருக்கு ப்ரோ. அவனோட என்ன பே அவுட் கொடுக்க கூடாதுங்கிறது அது மாதிரி தேடுறவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஃபண்டிங் எல்லாம் நான் ரிஸ்க் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு மேல மார்ஜின் எடுப்பேன் ப்ரோ.
இப்போ நான் வந்து 5K அக்கௌண்ட்னா ஆமா, அது பிரச்சனை கிடையாது. அது எவ்வளோ வேணா ரிஸ்க் எடுக்கலாம். நீங்க ஒரே நாள்ல இப்போ இது பண்ணிட்டு நான் எடுக்கிறேன். பேஅவுட் போட்டா கரெக்டா பேஅவுட் டக்கு டக்குன்னு போட்டு விட்டுறான். எதையுமே எதிர்பார்க்க ஆட்டோமேட்டிக் பேஅவுட் ப்ரோ. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எவனும் அப்ரூவல் பண்ண தேவையே கிடையாது அதுல. இதுல வந்து ஒருத்தன் அப்ரூவல் பண்ணணுமா, அப்புறம் வந்து 2 நாள் வந்து வெயிட் பண்ண சொல்றான். ஃபண்டட் லேட்ல கண்டினியூஸ் உடனே வந்துரும் ப்ரோ, அது அது பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை ப்ரோ. சில நேரத்துல 2 நிமிஷத்துல ஆ டாலர் வந்துருச்சு, வந்துரும். சூப்பரா இருக்கும். போட்டு விட்டுறது. இப்ப பண்டிம்ஸ்ல ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு இப்பதான் கேட்டிருக்கேன் நம்ம ஏதோ அவங்ககிட்ட. 12% ஏதோ டெய்லி ட்ரா டெய்லி டாட் இல்ல இல்ல டெய்லி ட்ராடவுன் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு 3% இருந்துச்சு ப்ரோ அக்கௌண்ட்ல. அது ஏதோ கரண்ட் டெய்லி லாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ புதுசா ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 3% இருந்து. பரவாயில்லையே. அதனால இதுதான் ப்ரோ ஒருத்தருக்கு டைம் இப்ப ஃப்ரேம்ல account பார்க்கணும். புரியல ப்ரோ. டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் இது வந்து இருங்க 5 minutes. 5 மினிட் பார்க்கலாம் ப்ரோ பெஸ்ட். ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போனா 1 மினிட்டும் பார்க்கலாம் ப்ரோ. இதுல 1 மினிட்டும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாதுன்னு இல்லை, நம்ம 5 மினிட்ஸ் தான் வச்சிருக்கோம் ஆனா பாயிண்ட்ஸ் கம்மியா ப்ரோ. கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் வச்சதுனால தான் இந்த வீக்ல 2 ட்ரேட் கிடைச்சிருக்கு. புரியுதா ப்ரோ? இப்போ நீங்க 1 மினிட் வச்சீங்கன்னா, அதை சொல்ல மாட்டேன். 1 மினிட் வச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே கிடைக்கும் ப்ரோ. இருங்க காமிக்கிறேன். இப்படி 1:2 அந்த மாதிரி தான். 1:2 தான் இதே செட்டப். நீங்க இப்ப இருங்க, இந்த லண்டன் இருக்கு. இப்போ இன்னைக்கு கிடைச்சிருச்சு, அதை விட்டுருங்க. இப்ப நேத்து கிடைக்கலன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு கிடைக்கலன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு கிடைச்சிருப்போம் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, 1 மினிட்ல மறந்துட்டேன். சப்போஸ் நீங்க 5 மினிட்ஸ் கிடைக்கலன்னா இதை எடுத்து இந்த பாருங்க, இதுல பாருங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கானா, 7க்கு வந்திருக்கானா பையில. இந்த இடத்துல ஆமா. வந்துட்டு ஏ கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான், சியும் கொடுத்துருக்கான். சில என்கல்ஃபும் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். சில அவ்வளவுதான். என்கல்ஃபும் கொடுத்துருக்கான். லாங் அடிச்சு போயிட்டான். இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இப்ப பாருங்க, பாருங்க 1:4 வரையும் போயிருக்கான் பாருங்க. ப்ராப்பரா இந்த லண்டனுக்குள்ள கிடைக்கும் ப்ரோ. லண்டனுக்குள்ள நீங்க தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிடலாம். இப்ப நான் அதை டெய்லி எடுத்து எனக்கு பழகிருச்சு. பார்த்தோன்னே இந்த இடத்துல செட்டப் வருதுன்னு தெரியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் கிடைக்கல, பார்க்காம டைரக்டா போயிட்டு இந்த இடத்துல 70 தொட்டிருக்கான், மேல பிரேக் வச்சுட்டான். அதுக்கப்புறம் டக்குன்னு ரீடெஸ்ட் வந்திருக்கான். அங்கிருந்து என்கல்ஃபு பார்த்து அடிச்சோம்னா கரெக்டா போயிட்டான் பாருங்க. அந்த அக்ரெசிவா போயிடும் ப்ரோ. மூவே பயங்கரமா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த வீக்ல 3 டேர் கிடைச்சிட்டா, 1 மினிட்லயும் கிடைச்சிட்டு. அந்த மாதிரி ஃபெயில்ட் ஆகாது, ப்ராப்பரா இருக்கும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது எம்எஸ்எஸ் கார்டு தானே யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. எம்எஸ்எஸ் அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஃபிப் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல ப்ரோ. இதுல வந்து நமக்கு லண்டன் ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணணும் ப்ரோ. நீங்க என்ட்ரிக்கு சொல்றீங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கூட யூஸ் பண்ணலாமா? எதுல சொல்றீங்க? இப்ப லண்டன் ஓபன் ஆகுறா இந்த ஸ்ட்ராட்டஜில சொல்றீங்களா, இல்ல நார்மலா சொல்றீங்களா? இந்த 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 ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ இந்த சொல்றேன். ஸ்ட்ராட்டஜில வந்து இப்ப லண்டன் ஓபன் ஆயிருக்கானா, ஓபன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீங்க ஃபிப் யூஸ் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கல, ரீடெஸ்ட் கீழே போயிட்டான். 78ல திரும்பல. அப்ப என்ன பண்ணணும், மேல இருந்து செல்லுக்கு வரையறீங்க, செல்லுக்கும் கிடைக்கல. அப்ப உங்களுக்கு கீழே இருந்து பைக் வரையறீங்க, பைக்கு தான் கிடைச்சிருக்கான் 78ல. வரைஞ்சிட்டே இருக்கணும். அதாவது லண்டன் ஓப்பன் ஆகுனதுல இருந்து நீங்க வரைஞ்சிட்டு வரணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்கும். 1 மணி நேரம் தான் இருக்கும் வேலை. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு செட்டப் கிடைச்சிடும். ஏன்னா லண்டன் ஓப்பனா 11:30க்கு, இங்க நமக்கு செட்டப் கிடைச்சிருக்கு பாருங்க 12:30, 12:45. ஒரு 1 ஹவர். இப்போ இதுல வந்து என்னன்னா, ஃபேக் எல்லாம் ஃபில்டர் ஆகும். இங்க இருந்து பை போறீங்க, இங்க 78ல ஒரு ஃபேக்கு அடிச்சிட்டான். திரும்ப கீழே வந்து இதுல இருந்து வரையறீங்க, இங்க ஒரு ஃபேக்கு. அதெல்லாம் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு வருவோம். வந்துட்டு நம்ம ப்ராப்பரா ஒரு செட்டப் கிடைச்சு அடிச்சு தூக்கிறோம். ஓகே ப்ரோ. டெய்லி செட்டப் எடுத்து நான் போடுறேன். நீங்க வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க. டெய்லி அனலைஸ் பண்ணி பாருங்க. 1 மினிட்டும் பண்ணுங்க, 5 மினிட்ஸும் பண்ணி பாருங்க. அந்த லண்டன்ல மட்டும் பண்ணி பாருங்க, ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா ப்ரோ? அவ்வளவுதானே.
வேற எதுவும் டவுட் இல்ல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நாளைக்கு வேற செட்டப்ல பார்ப்போம் ப்ரோ. ஏதாவது ஹீரோ ஹீரோ ஓகே ப்ரோ. யூஎஸ்டி பார்க்கலாம், அப்படி சரிங்க இல்லைன்னா ப்ரோ. கோல்டு பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, எல்லாம் பாருங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. குட் நைட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ.